நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல இன்றைய ராசி பலன் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. இன்று வந்து கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை. சங்கடகர சதுர்த்திங்க இன்னைக்கு. ஓகேங்களா? அது தேய்பிரையில வர்ற சங்கடகர சதுர்த்தி. இப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. தொழில வந்து முன்னேற்றங்கள் வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க, சில விஷயங்கள் பண்றதுல எல்லாத்துலயும் தடைகள் தாமதங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த தடை தாமதங்களை தகர்த்தெறிய விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இன்று மாலை விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போய் அருகம்புல் மாலை போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய அந்த ஒரு உணவு என்ன அப்படின்னா, அவருடைய நெய்வேத்தியம், அவர் சாப்பிடுற ஒரு சந்தோஷப்பட்டு சாப்பிடுற அந்த நெய்வேத்தியம் என்னன்னா மோதகம் பண்ணுங்க, கொழுக்கட்டை வைங்க, அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வைங்க. உங்களால முடிந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் வந்து தாராளம் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி வழிபாடு பண்ணுங்க. அபிஷேக டயத்துல உட்காருங்க. அதே டயத்துல பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்குகள் போடுங்க. இதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே ஆகலும். தொழில் மேம்படும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை மட்டுமே பார்ப்பீங்க. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம். ஓகேங்களா? திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தா கூட சரிதான். திருவாதிரை நட்சத்திரம் வரதுனால சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக யோகம் அதிகரிக்கும். நீங்க நினைத்த செயலில் வெற்றிகளை பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மட்டுங்க வேற எந்த தெய்வத்தை வந்து நீங்க கும்புறீங்களோ இல்லையோ, ஓகேங்களா, சிவபெருமான் வழிபாடு மட்டும் ரெகுலரா நீங்க பண்ணுங்க. ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஒரு வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில எந்த விதமான குறைகள் இருக்கவே இருக்காது. மிக மிக அற்புதமாக எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். திருவாதிரை நட்சத்திரம் மிக மிக சிறப்பான நட்சத்திரம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா யோகம் அவ்வளவு நல்ல நல்ல நேரம் காலை 7:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும், மாலை வந்து 4:30 to 6. இன்று வந்து சூலம், வடக்கு பக்கமாக சூலம், பரிகாரம் பால் சாப்பிட்டு போங்க. மிக மிக சிறப்பு. மேஷம், வீடு வாகனம் வாங்கும் முயற்சி நன்மைகள். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து வீடு வாகனம் வாங்குறதுக்கான அந்த முயற்சிகளை இறங்குவீங்க. ரொம்ப நாளா ஒரு லேண்ட் வாங்கலாம், இல்ல அப்படின்னா வந்து வீடு வாங்கலாங்கிற ஒரு வீடே ஒரு பிளாட்ல வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருப்பீங்க. அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதை நோக்கி வந்து போய் பேசுவீங்க. என்னென்ன பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வருவீங்க இந்த ப்ரமோட்டர்கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. ரிஷபம், வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கும் முயற்சிகள். ஓகேங்களா? வருமானமும் அதிகரிக்கும் தான். அதே டயத்துல பாத்தீங்கன்னா கடன்களை வாங்கும் முயற்சிகளையும் இறங்குவீங்க. ஆமா, ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம், அதுக்கு வந்து கடன் வாங்கி தானே ஆகணும். அப்ப தாராளமும் வாங்குங்க. ரொம்ப ஈஸியா தீர்த்துருவீங்க ரிஷபராசிக்காரங்க. மிதுனம், கூட்டு தொழில் லாபம், வியாபாரம், வருமானம் கூடும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருமானம் கூடும். அதாவது பிசினஸ்னா தினசரி வருமானம் பார்ப்பீங்க இல்லையா? அது காய்கறி வியாபாரமா இருந்தாலும் சரிதான், இல்ல அப்படின்னா வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க இருந்தாலும் சரிதான், இல்ல பொட்டி கடை வச்சிருக்கவங்க இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு வந்து இதுக்கு முதல் நாள் இருந்ததை விட, முதல் வாரத்தில் இருந்ததை விட இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கூடும். கடகம், விரயங்கள் கூடும். வேலை தேடும் முயற்சி. அப்போ செலவுகளை ரொம்ப கவனமா இருக்கணுங்க. விரயங்கள் அதிகமா இருக்கணும். அப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா செலவுகளை கவனமா வச்சுக்கோங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா வேலை தேடும் முயற்சி. அங்கேயோ ஒரு வேலையில இருப்பீங்க, இதை விட்டு வேறொரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்குவீங்க கடகராசிக்காரங்க. சிம்மம், தொழிலில் லாபத்தில் விரையும், வருமானம் கூடும். உங்களுடைய தொழில வர்ற அந்த பிசினஸ்ல வர்ற லாபத்தில் விரயம் இருக்குங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த அளவுக்கு லாபம் வரும்னு வந்து நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா? அந்த லாபத்துல இருந்து கொஞ்சம் விரயம் இருக்கின்றது. ஆனா வருமானம் கூடும். வரக்கூடிய வருமானம் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அது என்னங்க வருமானம் அதிகமா வருது, வர்ற லாபத்துல வந்து விரயம் அப்படின்னா, நம்ம 10 லட்ச ரூபா வரும் லாபம் வரும்னு நினைச்சிட்டு இருப்போங்க. அதுல பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபா தான் வரும். அதுதான் அந்த விரயம். ஓகேங்களா? இந்த இது சொன்னாங்க இல்லையா, ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பிடிக்கிறோம் அப்படின்ட்டு, இது மாதிரி இந்த இந்த கழி இந்த நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையில இருந்து இந்த கழித்தல் போக அமௌண்ட் இதாங்க நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஒரு ரவுண்ட் அமௌண்ட் போட்டு வச்சிருப்போம், அதுல கொஞ்சம் கம்மியாகும். கன்னி, ஷேர் மார்க்கெட் லாபம், தாயின் மூலமாக நன்மைகள். ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நல்ல விஷயங்கள். தாய் வந்து உங்களை வந்து அரவணைப்பா வச்சுக்குவாங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுவாங்க. துலாம், வேலை தொழில் அமையும் வாய்ப்புகள், சுபகாரிய நிகழ்வுகள். வேலை தொழில் அமையுங்க. ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இன்று வேலை அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிலும் அமையும். சரிங்களா? ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, என்ன தொழில் பண்ணலாம் என்ன பண்ணலான்றது ரொம்ப குழப்பத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த தொழில் தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க.
அதே டைம் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது வீட்டில். அதனால வீட்டில் இருக்கிற குடும்பத்தார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா பேசுங்க. விருச்சிகம், சுபகாரியங்கள் தாமதம், சிக்கல், எதிர்பாராத நன்மை. ஓகேங்களா? சுபகாரியங்கள் வந்து கொஞ்சம் தாமதமா இருக்குங்க. நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்ப அந்த சுபகாரியங்களுக்கு தாமதம், சிக்கல், எதிர்பாராத நன்மை இருக்கு. ஓகேங்களா? சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், எதிர்பாராத நன்மை. ஓகேங்களா? எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே இருக்கு. அதனால அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமங்க. ஓகேங்களா? அப்ப அனுஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துங்க. தனுசு, நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத பிரச்சனைகள், திடீர் வரவுகள். நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடனுக்காக சைன் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆளு என்னடான்னா வந்து அதை விட்டு வந்து ஒழுங்கா அமௌண்ட்டே கட்டாம சைலண்டா போயிருப்பான். அப்போ அந்த பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வரும், நீங்க தானே வந்து சைன் பண்ணீங்க உங்களுடைய நண்பருக்காக, அப்போ அந்த அமௌண்ட் வந்து நீங்களே வந்து கட்டுங்கன்னு சொல்லி வந்து பேப்பர், அதாவது நோட்டீஸ் வந்துடும், இல்லை அப்படின்னா மெசேஜாவது வரும். இது மாதிரி நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத பிரச்சனை, ஆனா திடீர் வரவுகள் இருக்கு. நீங்க பண்ற பிசினஸ்ல திடீர் வரவுகள், எதிர்பாராத வரவுகள் எல்லாமே இருக்கு. நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு. மகரம், பயணங்கள் மூலம் தொழில் வேலை வாய்ப்புங்க. சரிங்களா? பயணங்கள் மூலமாக, அப்போ ஒரு 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 தொழில் சம்பந்தமா வந்து பயணங்கள் போவீங்க. அதன் மூலமாக அதிகப்படியான இன்னைக்கு வந்து அந்த பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா அதுக்கு அதுக்கு அதிகப்படியான அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்துட்டு வருவீங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலமாக வேலை வாய்ப்பு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பீங்க. அப்போ அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்று அமையும். கும்பம், தொழில் தொடர்பான கடன் தீரும் வாய்ப்பு, கடன் வாங்கும் எண்ணம். அந்த தொழில் தொடர்பான கடன்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இன்னைக்கு தீர்க்கறதுக்கான அந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுடைய மனசுல வந்துடும். மீனம், மனதால் எண்ணிய காரிய வெற்றி, பரிசுகள், தொழில் தொடர்பான முயற்சிகள். நீங்க மனசுல என்னென்ன காரியங்கள் நினைச்சிருக்கீங்களோ அதுல வெற்றிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும், வெற்றிகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்னைக்கு இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட